வணக்கம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரசங்கம் பண்ணுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே 4வது பாகமாக வாழ்க்கை குறிப்பு பிரசங்கம், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறிப்பு பிரசங்கம், அதாவது வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள். பொதுவாக இந்த வாழ்க்கை குறிப்பு பிரசங்கத்தை வைத்து ஒருவருக்கு நாம் போதிக்கும் போது நிச்சயமாகவே ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய முடியும், சபை முன்னேற்றம் அடைய முடியும், தனிப்பட்ட முறையில் முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு சபைக்கு இது இன்றைக்கு மிக மிக அவசியம். வாழ்க்கை குறிப்பு பிரசங்கம், கேரக்டர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸு ஒருவருடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லும்போது ஆர்வமாய் கவனிப்பார்கள். அதிலும் ஒருவருடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணும்போது மிகவும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதே போல் ஒருவருடைய தோல்வி, வீழ்ச்சி எந்த அளவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது என்று சொல்லி அதையும் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது வேதாகமத்தில் உள்ள நபர்கள் பரிசுத்தவான்களுடைய வெற்றியை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கு கேட்குறவர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும். அதே போல் வேதாகமத்தில் உள்ள வீழ்ச்சி அடைந்தவர்களை குறித்து நாம் பேசும்போது எந்த அளவுக்காக அவர்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு கவனிக்க ஆரம்பிப்பார்கள். பவுல் ஒரு இடத்துல இப்படியா சொல்வார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வாழ்க்கை குறிப்பு பிரசங்கம் மிக மிக அவசியம். புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, அதை எடுத்து நம்ம இந்த காலகட்ட மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சக்ஸஸ் என்னன்னு சொல்லி நம்ம நிச்சயமாக பேசணும். அதை எல்லாரும் ஆர்வமாக கவனிப்பாங்க. சரி, இந்த பிரசங்கத்தை தயார் செய்வது எப்படி? முதல்ல அதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கிறீங்க, ஒரு நபர், ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை எடுக்கிறீங்க. வேதாகமத்தில் எங்கெங்கே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். முழு வேதாகமத்தில் அவரை குறித்து எங்கெங்கெல்லாம் வசனம் வருகிறதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இணை வேதாகம வசனம் இல்லது ஒரு ஒத்து வாக்கியத்தினுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு நபர் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அல்ல அதுக்குன்னே தனி புத்தகங்கள் இருக்கிறது. அப்படி நம்ம தேடி எடுக்கப்பட்ட வசனங்கள், அவர்களுடைய முழு வாழ்க்கை குறிப்பு நம்ம எடுத்துக்கிறோம். முழு பயோகிராபிக்கலும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்கன்னா, அதை வச்சு நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணணும்னா, அந்த நபருக்கான அந்த வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா, அந்த நபருக்கான அந்த வாழ்க்கைக்கான ஒரு தலைப்பை நம்ம முன்கூட்டி நம்ம தீர்மானிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 உபத்தலைப்புகள் இல்லைன்னா 4 உபத்தலைப்புகள், இதை நம்ம அவருடைய வாழ்க்கையில் ஸ்டெப்பாக எப்படி அவர் வெற்றி அடைந்தார் என்று சொல்லி நம்ம உபத்தலைப்பாக நம்ம எடுத்துக்கணும். இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேதாகமத்தில் உள்ள ஒரு பரிசுத்தவான் ஏனோக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு. அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்போ அவரை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது தலைப்பு, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். அதுதான் அதனுடைய தலைப்பு. வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த ஏனோக் அவருடைய வாழ்க்கையை குறித்து தேவனோடு எப்படி சஞ்சரித்தார், வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். இப்போது அந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலேருந்து பிரசங்கமாக எப்படி கொண்டு வர்றது? தேவனோடு சஞ்சரித்தார்னு சொன்னேன். அதுக்கு தலைப்பு வச்சாச்சு. அதுக்கு உபத்தலைப்புகள் மிக அவசியம். உபத்தலைப்புகள் எப்போவுமே 3 பாயிண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா 4 பாயிண்ட்டாக இருக்கணும்.
அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து விசுவாசிகளுக்கு வந்து அது வந்து மனசில் பதியும். ஒரு 10 தலைப்புக்கு வந்து நம்ம பிரசங்கம் பண்ணால் மனசில் நிற்காது. 3 அல்லது 4 உபத்தலைப்புகள் இருக்கணும். ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு வச்சிடுறீங்க, அடுத்தது ஒரு 3 உபத்தலைப்புகள் வைத்து நீங்கள் பேசணும். இப்போ இந்த ஏனோக்கு குறித்து முதல்ல ஒரு உபத்தலைப்பு வைக்கிறீங்க. அந்த உபத்தலைப்பில் அவருடைய குடும்ப பின்னணி, அவர் எப்படி பிறந்தார், எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய துவக்கத்தை முதல்ல எடுத்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க. ஒரு சின்ன குடும்ப பின்னணி சொல்லிடணும். அடுத்தது 2வது உபத்தலைப்புக்கு நீங்கள் போகும்போது அவர் எப்படியெல்லாம் தேவனோடு நடந்தார், சமுதாயத்தில் எப்படி வாழ்ந்தார், குடும்பத்தில் எப்படி நடந்தார், சாட்சியாக எப்படி நடந்தார், இதெல்லாம் நீங்கள் 2வது உபத்தலைப்புக்குள்ளே கொண்டு வரும்போது அதுக்கான இணை வசனங்கள் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கேட்குறவங்களுக்கு அந்த பிரசங்கம் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். 2வது, இந்த இணை வசனங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த இணை வசனத்தோடு எப்படி வாழணும், ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார், குடும்பத்தில் எப்படி சாட்சியாக இருந்தார், சமுதாயத்தில் எப்படி சாட்சியாக இருந்தார் சொல்லணும் இல்லையா? அப்போது அதே போல் நம்மளும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் சாட்சியாக வாழ வேண்டும். அப்படி நம்ம நடைமுறைப்படுத்தி பேச வேண்டும். கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த கிளைமேக்ஸை கொண்டு வரணும். 3வது குறிப்பாக கிளைமேக்ஸாக நம்ம பேசணும். அப்படி அவர் சாட்சியாய் வாழ்ந்ததுனால அவருக்கு என்ன நடந்தது, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அதுதான் நம்ம கடைசியாக கிளைமேக்ஸாக பார்க்குறோம். அப்போ நம்ம சாட்சியாய் வாழ்ந்தால் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்ன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இறுதியாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் முடிக்கணும். இதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸை அந்த பாயிண்ட்டை நம்ம முதல்ல சொல்லிடக்கூடாது. இதுதான் பிரசங்கத்துக்கான டிப்ஸு. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றா நம்ம சொல்லி வரும்போது கடைசியாக தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனோடு சஞ்சரித்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லணும். சிலர்லாம் கிளைமேக்ஸு அந்த வார்த்தையை வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. முன்னாடியே சொல்லியாச்சுன்னா அந்த பிரசங்கம், அந்த ஃப்ளோ வந்து ஒரு கண்டினியூட்டியாக போகாது. கடைசியாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளைமேக்ஸை அந்த வசனம் கடைசியாக தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஏனோக்கை போல நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும், தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ஏனோக்கு சபைக்கான அடையாளம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஏனென்றால் சபை கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழும்போது கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படி சொல்லி நாம் முடிக்கணும். இதுதான் பிரசங்கத்துக்கான ஒரு டிப்ஸு. நீங்கள் இந்த வாழ்க்கை குறிப்பு பிரசங்கத்தை நீங்கள் பண்ணணும்னு அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையிலேருந்து இப்போ அவரை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்ற கேட்குறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து பிரசங்கம் பண்ணுவது எப்படி என்று சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கேன். அதில் நிறையா டிப்ஸ் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை, அதாவது இந்த பிரசங்கம் பண்ணுவது எப்படி, ஒரு வாழ்க்கை குறிப்பு பிரசங்கம் எடுப்பது எப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. சபையில் உள்ள மக்களுக்கும் இது சொல்லுங்கள். அவர்களும் இதை கேட்டு தேவனுடைய செய்தி எடுப்பதற்கு ஒரு உதவிகரமாக, ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய வீடியோ தான் இது. அடுத்த வீடியோ உங்களுக்கு வேறு ஒரு தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணுவது எப்படி நான் போடுகிறேன், பாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.